ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயத்தலை வடிவியல் அப்படிங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கு. அதுல ஒரு சம் இந்த வீடியோல சொல்ற பாருங்க. பயிற்சி 5.1ல 7வது சம்மா இருக்கு இந்த சம்ம. இது ஏப்ரல் 2024 பப்ளிக் எக்ஸாம்ல இந்த சம் கேட்டிருந்தாங்க. என்னன்னா ஏபிசின்னு 3 புள்ளிகள் கொடுத்துட்டு இந்த 3 புள்ளிகளும் ஒரு கோடமைந்த புள்ளிகளும் கொடுத்துட்டாங்க. இதுல ரெண்டாவது புள்ளியில மட்டும் ஏபின்னு நம்பர்ஸா கொடுக்காம இந்த மாதிரி ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அவங்க கொடுத்துருக்கிற தரவு அப்படின்னா இந்த 3 புள்ளிகளும் ஒரே கோட்டு மேல இருக்கும் அப்படிங்கறது அவங்க கொடுத்துருக்கிற தரவு. அது இல்லாம இந்த ஏபி ரெண்டு வேல்யூவை பிளஸ் பண்ணா ஒண்ணுன்னு ஒரு சமன்பாடும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஏபியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான சம். இந்த சம் சம்டைம் 2 மார்க்லயே கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலா ஒரு 5 மார்க் சம் தான். எப்படி போடலான்னு பாருங்க. தீர்வுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற தரவு என்ன, ஏபிசி ஆகியன ஒரே கோட்டில் அமையும் புள்ளிகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மூணும் ஒரே கோட்டில் அமையும் அவங்க கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த மூணையும் வச்சு நம்ம உருவாக்கக்கூடிய முக்கோணம் ஏபிசி. ஒரு முக்கோணம் உருவாக்க முடியுமா? இல்ல. இப்போ 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கோணம் உருவாக்க முடியாது. அப்படி நமக்கு அப்படி ஒரு முக்கோணம் இருக்குதுன்னு நினைச்சு நம்மளுக்கு பரப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது என்னவா தான் இருக்கும்னா 0வா தான் இருக்கும். ஸோ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு என்னன்னா 0ன்னு எடுத்துக்கிறோம். நம்மளா எடுத்துக்கிறோம். இப்ப முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 0னா முக்கோணம் ஏபிசியினுடைய பரப்பளவோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ½ into x1y1 x2y2 திரும்ப x3y3 திரும்ப x1y1 ஈக்குவல் டு 0ன்னு 0ன்னு எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கங்க. இதுல மதிப்புகளை பிரதியிடலாம். இது x1y1, இது x2y2, இது x3y3. இப்ப பிரதியிட்டீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. x1y1 என்ன -3 9, x2y2 AB, x3y3 4 -5, திரும்ப x1y1 என்னன்னா -3 9 ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் இதே மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 1/2 இன்ட்டு மேல இருந்து கீழே வர்றதெல்லாம் பெருக்கணும். இதுல பாருங்க 1ல மட்டும்தான் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கலாம். 3b வரும். இதுலயும் பாருங்க இதுலயும் 1ல மட்டும் மைனஸ் இருக்கு, மைனஸ் வரும். 5 இன்ட்டு ஏ 5a, 9 36ங்கிறதுனால பிளஸ் 36 மைனஸ் கீழிருந்து மேல போறது பெருக்குங்க. 9 இன்ட்டு ஏ 9a, 3b இன்ட்டு 4 நாள் ஒண்ணுதான், 4 இன்ட்டு b 4 ஒண்ணுதான், பிளஸ் 4b. இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ங்கிறதுனால 5 15 ஈக்குவல் டு 0. இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுக்கறது அப்படியே போட்டுட்டு செகண்ட் பிராக்கெட் கொடுக்கறது ஃபுல்லா மைனஸால பெருக்கணும். மைனஸால பெருக்கும் போது மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிரும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய 2 அந்த சைடு கொண்டு போயிட போறோம். டிவிஷன்ல இருக்கக்கூடிய 2 அந்த பக்கம் வந்தோம்னா மல்டிபிளிகேஷன் ஆயிரும். ஸோ என்னவெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்குன்னா -3b -5a -3b -5a பிளஸ் 36. செகண்ட் பிராக்கெட் கொடுக்கறது ஃபுல்லா மைனஸால பெருக்கும் போது -9a மைனஸ் இன்டூ 4b -4b மைனஸ் இன்டூ பிளஸ் 15 -15 ஈக்குவல் டு 0 இன்டூ 2ன்னு வந்துடும். அந்த வகுத்துல இருக்கக்கூடிய 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இப்ப ஏவை ஒண்ணு சேர்த்துறீங்களா? இப்ப இது எல்லாமே 7ஆல வகுப்படுற நம்பர் பாருங்களேன். ஸோ இது எல்லாத்தையும் 7ஆல வகுத்துடலாம். 7ஆல வகுத்தீங்கன்னா இது என்ன வரும்? 14க்குள்ள 2 இருக்கிறதுனால -2a மைனஸ் 7க்குள்ள ஒரே 7 இருக்கும். ஸோ b மட்டும் வந்துடும். பிளஸ் 21 7ஆல வகுத்தீங்கன்னா 3 ஈக்குவல் டு 0. ஸோ -2a மைனஸ் b ஈக்குவல் டு பிளஸ் 3 சைடு கொண்டு போனீங்கன்னா -3 ஆயிரும். இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற சமன்பாடு. தரவுல அதாவது கொஸ்டின்ல ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா a பிளஸ் b ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்ப 2 சமன்பாடுக்கு தீர்வு கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுலயும் பாருங்க கெழுக்கள் சமமா இருந்தா அப்படியே கேன்சல் பண்ணலாம். இங்க ஏவோட கெழுக்கள் சமமா இல்ல, ஆனா பியோட கெழுக்கள் 2 சமமா இருக்கு. இது -1 இது +1. ஸோ 2 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ சமன்பாடு 1 2 எடுத்து எழுதுங்க. சமன்பாடு 1 என்னன்னா -2a மைனஸ் b ஈக்குவல் டு -3. சமன்பாடு 2 என்னன்னா a பிளஸ் b ஈக்குவல் டு 1. ஸோ 2 கேன்சல் பண்ணும்போது -b பிளஸ் b கேன்சல் ஆயிரும். -2a பிளஸ் ஏன்னா -a. ஸோ -2. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஏவோட மதிப்பு என்னன்னா 2. இப்போ ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச ஏவோட மதிப்பு கொண்டு சமன்பாடு 2ல பிரதியிட்டோம்னா பியோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ a ஈக்குவல் டு 2 என சமன்பாடு 2ல் பிரதியிட. சமன்பாடு 2 என்னன்னு பாருங்க. a பிளஸ் b ஈக்குவல் டு 1. இதுல ஏக்கு பதிலா 2,
பிளஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ பி மட்டும் வேணும்னா பிளஸ் 2 அந்த பக்கம் வரும்போது -2 ஆயிரும், -1. ஸோ பியோட மதிப்பு -1, ஏவோட மதிப்பு 2ங்கிறது இந்த சம்மோட ஆன்சர்.